அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருவண்ணாமலையில் பல குகைகள் இருந்தாலும் அதில் முதன்மையான குகை வந்து நம்ம கந்தாசிரமம் கீழே இருக்க விருப்பாட்சா குகை தான். அந்த குகை அப்புறமா பல பேர் வந்து தவம் பண்ணுற இடம், யோகா பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த குகை வந்து சீனிவாசா குகை. இந்த சீனிவாசா குகை எங்கே இருக்குன்னா, நம்ம பெரிய தெருலேருந்து மேலே வரும்போது கிருஷ்ணா லாட்ஜ் முடிகிற இடத்துல ரைட் சைடு பேகபுர தெரு உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்து உள்ளே போனீங்கனாலே இதுக்கான வழி வந்துடும். சின்ன சின்ன சந்து மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் இந்த குகைக்கு வரலாம். இந்த குகைக்கு வந்து சும்மா வந்துட்டு போகிறவங்க வந்து அகத்தியர், நமச்சிவாய குகை அப்படின்லாம் பேர் போடுறாங்க. ஆனால் அகத்தியர் வாழ்ந்த குகை வந்து இது. ஐயா ஒருத்தர் நரிக்குட்டி ஐயான்னு சொல்லி ஒரு வெள்ளைக்கார் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் தான் வந்து இந்த இடத்துல இந்த கட்டடம்லாம் கட்டி கொஞ்சம் இந்த குகையை சீரமைச்சார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பழங்காலத்து குகை. அந்த மேலே இருக்கிற அந்த நந்திக்கு கீழே பார்த்திங்கன்னா ஆதி காலத்து தமிழ் வெட்டுக்கள் இருக்கும், கல்வெட்டுக்கள். அந்த தமிழ் வெட்டு அது எல்லாமே தமிழ்லேயே உங்களுக்கு தெரியும். ஆதி காலத்தில் இந்த கோயில் கட்டும்போது அம்மணி அம்மான்ற ஒருத்தவங்க வந்து அந்த எல்லாரு கையிலையும் யாசகம் வாங்கி அந்த மேலே இருக்கிற பீடத்தை கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அங்கே கட்டும்போது அவங்களுக்கு அங்கே வந்து நிம்மதி இல்லை, உட்கார முடியலன்னும் போது அவங்க வந்து இந்த இடத்துல வந்து தியானம் பண்ணுறதுக்காக வந்துட்டு போகிற இடம் தான் இது. அருள்பால் தீர்த்தம்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற இந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கல்லில் பார்த்தீங்கன்னாலும் இந்த குளத்துடைய பேரும் இந்த குகையுடைய பேரும் அந்த இடத்துல இருக்கும், அருள்பால் தீர்த்தம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயா ஒருத்தர் சீனிவாச சாமிகள்னு வந்து அவர் இருந்தார். அவர் வந்து இந்த இடத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டு இந்த இடத்தெல்லாம் சீரமைச்சு இந்த மாதிரிலாம் கட்டி எல்லாம் பண்ணார். இந்த பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சாமி வந்து என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கும் இவருக்கும் 2 பேருக்கான சண்டையில் நீங்கள் இந்த பக்கம் வரக்கூடாது, அவர் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ளே வாக்குவாதமானதுனால அரசாங்கத்தில் 2 பேரும் கேஸ் போட்டு என்ன பண்ணாங்க, 2 பேருமே மேலே இருக்க தேவையில்ல, மலையாக இருக்கட்டும், நீங்கள் கீழே வந்துருங்கன்னு சொல்லி இந்த இடத்துக்கான பவரையும் அந்த இடத்துக்கான பவரையும் கவர்மெண்ட்டே திருப்பி எடுத்துக்கிச்சு. இந்த இடத்த இப்போதைக்கு நம்ம அடிவார மக்கள், நம்ம பசங்க எப்போ வந்தாலும் சுத்தப்படுத்துவோம், க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்சது ஒரு 1/2 லிட்டரோ இல்லை ஒரு 10 ரூபா எண்ணெய் பாக்கெட்டோ வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கணும் இந்த குகை உள்ள அப்படின்னு நாங்கள்